அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய நண்பர் வீட்டில் அந்த சிவராத்திரி அந்த பூஜையை பற்றி ஒரு ஒரு பெரிய காணொளி கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அலங்காரத்தோடைய ஒரு பெரிய காணொளி தான் இது. இந்த அலங்காரத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்களே இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அலங்காரம் பண்ணதில்லை. என்னுடைய நண்பரும் நானும் இணைந்து பண்ண ஒரு அலங்காரம் வந்து நாங்களே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து சிவபெருமானை நாங்கள் வந்து அலங்கரிப்போம்னு. இதில் இருக்கக்கூடிய அந்த கருவமத்தை, அப்புறம் அந்த அந்த குங்குமம் கலரில் இருக்கக்கூடிய அந்த சிந்தாமணிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீடுகளில் பூத்தது தான். எங்கள் நண்பர் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் பூத்தது தான் அதெல்லாம். அப்புறம் வந்து சிவனுடைய அந்த தலையில் சூடியிருக்கார் இல்லைங்களா, அந்த செவ்வந்தி, வெள்ளை செவ்வந்தி, அதுவும் வந்து வீட்டில் பூத்தது தாங்க. எங்கள் வீட்டில் பூத்ததையே, அதாவது எங்கள் நண்பர் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் பூத்த பூக்களை நாங்கள் சிவபெருமானுக்கு வச்சு வழிபடுறப்ப எங்களுக்கு ரொம்ப மனசு வந்து நிறைவாக இருக்குது. உங்களுக்கும் இந்த இந்த காணொலியை பார்க்குறப்ப ரொம்ப மனசு நிறைவாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வந்து யாரெல்லாம் இது போல் வீடுகளில் வந்து சிவபெருமானை வழிபட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த சிவராத்திரி நாங்கள் மறக்க முடியாத சிவராத்திரியாக எங்களுக்கு அமைஞ்சது. எங்களுக்கு இவரை பார்க்குறப்ப ஐயாரப்பரே வந்து என்னுடைய நண்பர் வீட்டுக்கு வந்த போல் ஒரு உணர்ச்சி. அந்தளவுக்கு அப்படியே வந்து ஐயாரப்பர் மாதிரியே தான் எனக்கு காட்சி கொடுத்தாரு. இதில் இருக்கக்கூடிய கருவமத்தை பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பூவாக விளங்குது. இதை பற்றி நம்ம ஒரு பதிவே பார்க்கலாம். சரிங்க, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.